குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு எலிக்சர் மியூஸ்ல 12 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் நமக்கு எந்த வகையில நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத மட்டும் இல்லாம, இந்த ப்ராடக்ட் நாம ஏன் எடுத்துக்கணும், ஒரு பிரச்சனை இருக்கவங்க மட்டும் தான் எடுத்துக்கணுமா, இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாமா அப்படின்றத பத்தின ஒரு ஃபுல் கிளாரிபிகேஷனோட இன்னைக்கு 1 ஹவர் பக்கத்துல அந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ரொம்ப அட்டென்டிவா நீ எல்லாமே நீட்டா கலந்துக்கலாம். கொஞ்சம் தனிப்பட்ட முறையில கூட இருந்துக்குங்க. கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தபுளா இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் உள்ள போவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹெல்த் அவேர்னஸ் பத்தின ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு பண்ண போறோம். அந்த அவேர்னஸ்ல நமக்கு எலிசல் மிஸ் எந்த வகையில சப்போர்ட் பண்ணுதுன்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி 70-80 வயசுல வந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சாதாரணமா 20-25 வயசு மக்கள்லாம் வர தொடங்கிருச்சு. 50-100 வருஷத்துக்கு போறீங்களே சார், 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ் பேப்பர் பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் பத்தி எந்த டிப்ஸுமே வரல. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் ஹெல்த் டிப்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய இன்னைக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டாக்டர்ஸ் பேசுறாங்க, யூடியூப்ல பேசுறாங்க, நிறைய இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க. நிறைய விஷயங்கள் அன்னைக்கெல்லாம் சொல்லல, இன்னைக்கு ஹெல்த் பத்தி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கவே அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதே சமயத்துல அன்னைக்கு இருந்த விட இன்னைக்கு டாக்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, மருந்து மாத்திரைகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, புது புது டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் அதிகமாயிட்டு இருக்கு, நோயாளி எண்ணிக்கை நோய்கள் எண்ணிக்கை குறையாம அதுவும் கூடவே சேர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம யோசனை பண்ண வேண்டியது என்னன்னா, டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல், மருந்து மாத்திரை, புது புது டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக்கப்பட்டதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நோயாளி எண்ணிக்கையும் நோய்களோட எண்ணிக்கையும் குறையணும்ன்றதுதான். ஆனா முன்ன சொன்ன 5 விஷயங்கள் அதிகமாயிட்டு இருக்கப்ப கூடவே சேர்ந்து எதுவும் அதிகமாயிட்டு இருக்குன்னா, அங்க முக்கியமா நடக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் நடக்காம மிஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த மிஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்மள எல்லாமே அதாவது வெல்கம் டு த நெக்ஸ்ட் பிக் திங், வெல்னஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஆரோக்கிய புரட்சிக்கு உங்களை எல்லாத்தையுமே வரவேற்கிறோம்னு சொல்றோம். அந்த மிஸ் ஆன விஷயம் எங்க இருக்குன்னா, இங்க ஆரோக்கிய புரட்சியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆரோக்கிய புரட்சி? நமக்கு தெரிஞ்ச புரட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய புரட்சி, அதை தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு ஐடி ரெவல்யூஷன், தகவல் தொழில்நுட்ப புரட்சின்னு சொல்லி கேட்டுருவோம். இந்த புரட்சி தான் நமக்கு தெரியும். அது என்ன வெல்னஸ் புரட்சி, வெல்னஸ் ரெவல்யூஷன், ஆரோக்கிய புரட்சி அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு விவசாய புரட்சி வந்ததனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பசி பஞ்சம் பட்டினி நிறைய இருந்துச்சு. ஒரு வெள்ளாமை எடுக்கணும்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழல் இருந்ததை, பசி அதிகமா இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் கல்டிவேட் பண்றது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணா பரவாயில்ல, ஒரு வருஷத்துல 3 முறை நம்ம வெள்ளாமை எடுத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. அது மூலமா பசி பஞ்சமெல்லாம் போயிருச்சு. அதே போல எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப் பண்ணாங்க. அது மூலம் வருமானம் பெருகணுச்சு. கவர்மெண்ட் மட்டுமே நம்பி இல்லாம பிரைவேட் செக்டர்ல கொண்டு வரணும், இன்கம் டெவலப் பண்ணி கொடுக்குறப்ப ஐடி ஃபீல்டு வந்துச்சு. அதுவும் இன்னைக்கு இன்கம்ல நல்லாவே வந்துச்சு. ஆனா அதே சமயத்துல நன்மை பல விஷயங்கள் நமக்கு கிடைச்சாலும் கூடவே சேர்ந்து பல கெடுதலும் வந்துருச்சு. விவசாய புரட்சி வந்ததுனால மண்ணோட வளம் குறைஞ்சு போச்சு. நிறைய உரம் பூச்சி மருந்து அதிகமா போட்டு 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 மண்ணோட வளத்தை குறைச்சிட்டாங்க. அதே சமயத்துல தொழில் புரட்சி வந்ததுனால என்ன நடந்துச்சு, இன்னைக்கு காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடுன்னு சொல்லிட்டு அந்த பாதிப்பு சந்திக்க ஆரம்பிச்சோம். ஐடி ரெவல்யூஷன் வந்துச்சு. அதனால என்ன பாதிப்பு வந்துச்சு, உணவு பழக்க வழக்கம், உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், கல்ச்சர் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. நைட்டு மிட் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு நைட் இன்னைக்கு திருச்சி மாதிரி ஏரியாவில், சென்னை மாதிரி ஏரியாவில் பாருங்க, இன்னைக்கு நைட்ல 2 மணி வரையிலும் கடை இருந்துட்டு இருக்கு. அவ்வளவு கும்பல் நிக்குது. அந்த நேரத்துல சாப்பிட்டா எப்படி செரிமானம் ஆகும்? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரமேஷ் சார் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்திருந்தோம்னு தெரிஞ்சிருக்கும், எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடுன்ட்டு. அது மாதிரியான சில விஷயங்கள் இன்னைக்கு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மண்ணோட வளம் குறைஞ்சு போச்சு, நீர் வளம் குறைஞ்சு போச்சு, காற்று மாசுபாடு அடைஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறோம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு பாதிப்பு வந்துட்டு இருக்கு. நைட்டு அன்டைம்ல சாப்பிடுறோம், இதனால பாதிப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பாதிப்புல இருந்து நம்மளை மீண்டு ஆரோக்கியமான ஒரு சூழலை கொண்டு வரதுக்கான வந்துபட்ட துறை தான் வெல்னஸ் ரெவல்யூஷன், ஆரோக்கிய புரட்சின்னு சொல்றது. இந்த வெல்னஸ் ரெவல்யூஷனை பத்தி பால் செயின் பில்சர்னு சொல்லி ஒரு எக்கனாமிக்கல் அட்வைசர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு எக்கனாமிக்ஸ்ட்னா சாதாரண எக்கனாமிஸ்ட் கிடையாது, வேர்ல்டு லெவல்ல பாப்புலரான எக்கனாமிஸ்ட். அதாவது 2 அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு எக்கனாமிக்கல் அட்வைசரா இருந்திருக்காரு. அவர் சொல்றது அப்படியே உண்மையா நடக்கக்கூடியது. ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அடுத்து ஒரு 40-50 வருஷத்துக்கு இந்த உலகத்தை ஆள போறது ஐடி ஃபீல்டு தான் சொன்னாரு. அதுதான் அப்படியே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு புக் எழுதியிருக்காரு, வெல்னஸ் ரெவல்யூஷன் புக் எழுதியிருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்து வர 100 வருஷத்துக்கு இந்த உலகத்தை ஆள போறது வெல்னஸ் ரெவல்யூஷன் தான் அப்படின்னு இருக்காரு.
அது என்ன வெல்னஸ் ரெவல்யூஷன் 100 வருஷத்துக்கு ஆள போகுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா அவர் சொல்லியிருக்க என்னன்னா, மக்கள் தன்னுடைய சம்பாத்தியத்துல பாதிக்கும் அதிகமான தொகையை ஒண்ணு நோய்க்காக செலவு செய்வாங்க, முழிச்சுக்கிட்டவங்க ஆரோக்கியத்துக்கு முதலீடு செய்வாங்க. இதான் சார் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நம்ம கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரேஷன் கடைக்கு எப்படி ஒரு கார்டு போட்டு நம்ம மாசம் மாசம் போயிட்டு நம்ம பொருள் வாங்கிட்டு வர மாதிரி, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நோட்டு போட்டு மாசம் மாசம் நம்ம போயிட்டு என்ட்ரி பண்ணி மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாதிக்கு அதிகமான மக்கள் நோய்க்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்றது இன்னைக்கு கண்கூட நடந்துகிட்டு இருக்கா இல்லைங்களா? அதே சமயத்துல முழிச்சுக்கிட்டவங்க ஆரோக்கியத்துக்கு முதலீடு பண்ண தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் அதுலயும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த ஆரோக்கியத்துக்கு முதலீடு பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிடுற சாப்பாடுல சத்து இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. அப்படி சத்து இல்லைன்னு சொன்னா சத்துக்கள் எங்க இருந்து கிடைக்குமோ அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த சத்துக்களை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டே வாங்க. நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வருமான இழப்பு இருக்காது, வருமானம் அதிகமாகும். ஆஸ்பத்திரி போக தேவையில்ல, அங்க டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஒருத்தர் ஒரு முறை ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா கூட 4-5 பிரச்சனை சேர்த்து கூட்டி வந்துட வேண்டியது இருக்கு. ஒருத்தர் மட்டும் ஆஸ்பத்திரியில இருந்தா அவங்க மட்டும் அத பிரச்சனை சந்திக்கிறது இல்ல. கூட இருக்கவங்களும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. அப்ப நாம என்ன பண்றோம், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற சூழல இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுக்கான அடித்தளம் நடந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஒரு 4-5 வருஷத்துமாவே பாத்தீங்கன்னா எல்லாரும் மக்கள் இன்வெஸ்ட் பண்ண தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்கள் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டவங்க, முழிச்சுக்கிட்டவங்க அதை தொடங்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்தா பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் நோட்டு போட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. நாம எந்த கேட்டகரியில் இருக்க போறோம்ன்றத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த சமயத்துல உலக சுகாதார நிறுவனம் நமக்கு இந்தியர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் வார்னிங் லிஸ்டே கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான வார்னிங் லிஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னா, உலக அளவுல இருக்கக்கூடிய இருதய நோயாளிகள் 60% வந்து இந்தியர்கள் இருக்க போறாங்க. 2030க்குள்ளாரையே 60% மக்கள் வந்துருவாங்களாம். அதுல குறிப்பா 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ளவங்க பாதிக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம், நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் 2 வாரம் 1 மாசத்துக்குள்ளார சேலத்துல இருந்து திருச்சி நோக்கி ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. டிரைவர் ரன் பண்ணிட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ரோட்டுக்கு கீழே இறக்கி அவர் மட்டும் இறந்து போயிட்டார். பயணிகள்லாம் பாதுகாப்பா சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே போலதான் கரூர்ல இருந்து திருச்சி நோக்கி வந்துட்டு இருந்த குமரன் பஸ் டிரைவர் அப்படிதான் குளித்தல பக்கத்துல வந்து அதே போல நடந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இன்னைக்கு வயசு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. டான்ஸ் ப்ரோக்ராம், மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது, டிஜே நடக்குது, டிஜேல டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அப்படியே பையன் மைக் போட்டு கீழே விழுவுறாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க, போற வழியில இறந்து போறாங்க. அதே போல நிறைய நடந்துட்டு இருக்கு. பேங்க் மேனேஜர் ஹாஸ்பிட்டல் பேங்க் மேனேஜர் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு அடுத்து உள்ள போய் பாக்குறாங்க, சீட்லயே அப்படியே இறந்து போயிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ல இதை பத்தின நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற பிரச்சனைல இது ஒண்ணு. சரிங்களா? நம்ம WHO வார்னிங்ஸ் கொடுத்திருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வார்னிங்கா ஹார்ட் அட்டாக் ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு அப்படி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வார்னிங் 2020ல 4 கோடிக்கு அதிகமான மக்கள் வந்து தீராத மூட்டு வலியினால பாதிக்கப்பட போறாங்க. ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிக்ஸ் அந்த மாதிரி பாதிப்பு வந்து பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க கண்கூட தெரிஞ்சுப்பீங்க என்னன்னா, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதவங்க அக்கம் பக்கத்து வீடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வயசு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி வர தொடங்கிருச்சு. மூட்டு வலின்னா இன்னைக்கு சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கால் மூட்டு மட்டும் இல்ல, இடுப்பு மூட்டு ஜாயிண்டா இருக்கட்டும், கை கால் ஜாயிண்டா இருக்கட்டும், விரல் ஜாயிண்டா இருக்கட்டும், எல்லா ஜாயின்ஸ்லயும் வரக்கூடிய சேலஞ்சு நிறைய வந்துட்டு இருக்கு. ரொமேட்டட் ஆர்த்தட்டிக்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்தட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்க பிரச்சனைகளை ரொம்ப இந்த வார்னிங் கொடுத்திருக்காங்க. பாருங்க, இளம் வயதினரையும் பாதிக்கிறது மூட்டு வலி. முழு மாற்று அறுவை சிகிச்சை இன்னைக்கு சகஜமாயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா மூட்டு மாட்டு தானே உடனே பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாறி போயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப வேகமா சகஜமாயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வார்னிங், 3வது வார்னிங், நம்ம சுவாசிக்கிற காத்து மாசுபாடு அடைஞ்சிற காரணத்தினால மட்டுமே வருஷத்துக்கு இறந்து போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 25 லட்சம் பேர் இறந்து போயிட்டு இருக்காங்களாமா. பாதிக்கப்படுறவங்க 99.99% மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் எல்லாமே இந்த பாதிப்புல சந்திச்சுட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி வாகனங்கள் தான் இந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் தான், 4 பேருக்கு 2 வீலர் இருக்கு. கார் அத்தியாவசியமா மாறி போச்சு. அவசியமான பொருளா மாறி போச்சு இன்னைக்கு. இப்ப ஸ்மோக் பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமா போச்சு. இண்டஸ்ட்ரியல் புகையெல்லாம் வெளியில நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதெல்லாம் நாம சுவாசிக்கிறதுனால என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா இந்த இந்த ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், சைனஸ், அலர்ஜி இந்த மாதிரியான பாதிப்பு வந்து நிறைய வர தொடங்கிருச்சு. ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்க பிரச்சனைல இது ஒரு பிரச்சனை. இங்க பாருங்க, பீடி சிகரெட் பிடிப்பவர்கள் வெளியிட புகையை சுவாசிப்பதனால் ஆண்டுக்கு 6 லட்சம் அப்பாவிகள் பலியாகிறாங்க. அடுத்த வார்னிங், 4வது வார்னிங், உலகிலேயே அதிக அளவு சர்க்கரை நோயாளிகள் கொண்ட நாடா இந்தியா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா 2030ல 190 மில்லியன்ஸ்
மக்கள் இந்த பாதிப்பை சந்திக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப கூடவே இன்னொரு வார்னிங் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அதாவது 2030 வருவாங்கன்னு சொன்னது 2020 வந்துட்டாங்க. அப்ப 2020 ஒரு வார்னிங் அடிஷனலா சொல்லியிருந்தாங்க. ப்ரீ டயபெட்டிக் கேட்டகரியில மட்டுமே 15 கோடி பேர் இருக்காங்களாமா. யார் அந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா, அடுத்த ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், அதிகபட்சமான ஒரு வருஷத்துக்குள்ள எப்ப வேணுமானாலும் சர்க்கரை வியாதி வரலாம் அப்படின்னு ரெடி ஸ்டேஜ்ல இருக்கவங்க மட்டுமே 15 கோடி பேர் இருக்காங்களாமா. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற டயபெட்டிக்ல இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு உருவெடுத்துட்டு இருக்கு. வேர்ல்டு லெவல்ல பாருங்க 218 மில்லியன் இந்தியாவில் இருக்காங்க. சைனாவில் வந்து 148 மில்லியன் டயபெட்டிக்ல பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5 பேர்ல ஒரு முக்கியம் சொல்றாங்க என்னன்னா, யாருக்கு அதிகமான தாக்கம் இருக்குன்னு சொன்னா ஒபிசிட்டியா இருக்கவங்கல 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 பேருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸையும் கொடுத்திருக்காங்க. சமீபத்துல 2023 ஒரு டெத் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒபிசிட்டி பிஎம்ஐ ஹை பிஎம்ஐ ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதி வந்ததுல 8 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்களாமா. 2023 கொடுத்த சர்வே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு டயபெட்டிக் சேலஞ்சு. டயபெட்டிக் மட்டும் வந்துட்டா அது மட்டும் தான் அப்படின்லாம் இல்ல. கூட பல விதைகளை சேர்த்து கூட்டிட்டு வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கு. அதனாலதான் நிறைய பாதிப்பு, நிறைய இறப்பு நடந்துட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான நோய் வந்து அந்த நோய். அடுத்த ஒரு வார்னிங், 5வது வார்னிங், ஒபிசிட்டி சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் குண்டாகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, உடல் உழைப்பற்ற வாழ்க்கை முறை, ஆங்கிலத்துல சொன்னா செடன்டரி லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம். இதனால என்னன்னா, நார்மலா இருக்கவங்க விட குண்டா இருக்கவங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே மூட்டு வலி, பக்கவாதம், ரத்த கொதிப்பு, கேன்சர், சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படி ஒரு வார்னிங் சொல்லியிருக்காங்க. 1995ல 9% இருந்த ஒபிசிட்டி 2025ல 24% மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, ஒரு இமேஜ் பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் நான் சொன்னது 4, 5 சொல்லியிருக்கேன். கூட இவ்வளவு பிரச்சனைகள் உடம்பு குண்டான வரக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த குண்டாவனதுல இருந்து நம்ம உடம்ப ஒல்லியா மாத்திக்கணும், உடம்ப கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலான்றத இந்த இமேஜ் காமிக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மைக்ரேன் ஒற்றை தலைவலி, அதாவது 100 பேர் குண்டா இருந்தாங்கன்னா 84% மக்களுக்கு வந்து அந்த ஒற்றை தலைவலியிலிருந்து மீண்டு வந்துடலாமா. மூட்டு வலி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 80% மக்கள் மூட்டு வலியிலிருந்து மீண்டு வந்துடலாம். உடம்பு குண்டாவதை சரிப்படுத்திட்டா மூட்டு வலி வராது அப்படின்ற அளவுக்கு மாறி வந்திருக்கு. டயபெட்டிக் பிரச்சனை முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, 8 லட்சம் பேர் இறந்து போறாங்க. டயபெட்டிக்ல மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லெவல்ல இன்னைக்கு நீட்டா தெளிவா கொடுத்துருக்காங்க. உடம்ப நீங்க பிஎம்ஐ குறைச்சி கரெக்டான முறையில ஃபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இந்த இமேஜ் இது. சரிங்களா? அதே போல ஒபிசிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்தியால அடல்ட் வளர்ந்த பெரியவங்கள்ல 4ல ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 24% வந்து பெண்கள் தான் அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. 23% ஜென்ஸ் இருக்காங்கன்ற ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 15 டு 49 வயசுல இருக்கவங்கள அதிகமா யார் குண்டா இருக்காங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. 6.4% இருக்காங்க. ஜென்ஸ் வந்து 4.0% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களோட ஒபிசிட்டி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்றது தகவலும் சொல்லியிருக்காங்க. 2015, 16ல 2.1% இருந்தது. 2019, 21லாம் பார்த்தீங்கன்னா 3.4% மாறி இருக்கு அப்படின்ற தகவல். 2020ல 3.3 கோடி பேர் குழந்தைங்க வந்து குண்டா இருந்தாங்கன்னா, இப்ப பாருங்க 2025ல வந்து பாத்தீங்கன்னா 2035ல 8.3 கோடி பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்க பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க யூனிசெஃப்ல இருந்து. தமிழ்நாட்டுல பிறந்த குழந்தைகள்ல இருந்து 5 வயசுக்குள்ள குழந்தைங்க வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் இறந்து போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்கோர் வச்சிருக்காங்க U5 MRன்ட்டு. அண்டர் 5 மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒவ்வொரு 1000 பிறப்புக்கும் 88 இறப்பு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அளவுல இறந்து போகக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை வருஷத்துக்கு 1 லட்சம், இந்திய அளவுல 20 லட்சம், உலக அளவுல 90 லட்சம் குழந்தைகள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலை மட்டுமே இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் திருச்சி மாதிரி ஏரியாவில், சேலம் மாதிரி ஏரியாவில், ஈரோடு மாதிரி ஏரியாவில் 10 குழந்தைகள் பிறந்த ஒரு குழந்தைங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமா இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஒரு அடிப்படை விஷயம் பாரு, முக்கியமான விஷயம் இந்த உயிரிழப்பு, குழந்தைகள் இறப்பு. ஆனா ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தே இராத ஒரு பொருள் இன்னைக்கு குளிக்கிற நேரம் தவிர இது எந்த நேரம் கையில வச்சுட்டே இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மொபைல் அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துல அவ்வளவு டாப்ல இருந்துட்டு இருக்கோம். ஒரு அடிப்படை விஷயத்துல ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால குழந்தைகள் இறப்பு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 70% மாணவிகளுக்கு ரத்த சோகை நோய் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்க பிரச்சனையில பெண்கள் 12, 13 வயசுல ஏஜ் அட்டம்னா 4ல இருந்து 50, 55, 60 வயசு வரையிலும் அவங்களுக்கு மென்சஸ் நடந்துட்டு இருக்க சூழல்ல ரத்த இழப்புன்றது 100 ml இருந்து 300 ml மாசம் மாசம் வெளியில ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலான சத்துக்கள் அவங்க கொடுக்கலன்னு சொன்னா உடம்பு விட்டு வெளியில போடுறப்ப எங்க இருந்தாலும் எடுக்க முடியுமோ அங்க இருந்தாலும் எடுக்க ஆரம்பிச்சுட்டு வெளியே போடுறதுனால உடம்பு பாதிப்பு சந்திக்கிறது நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வர்றது, டென்ஷன் ஆகுறது, முகத்துல மங்கு வர்றது, இதெல்லாம் அயன் சத்து கம்மியா இருக்கிறதுக்கான அறிகுறி. இதெல்லாம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. மாணவிகளுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. கன்சீவ் வராங்க. கன்சீவ் வரதுல வரக்கூடிய சேலஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்களா,
அதாவது பெண்கள் உடல்நலத்துல சிசேரியன் பிரசவங்கள்ல இந்திய அளவுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தேசிய குடும்ப நல கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்? ரத்தம் கம்மியா இருந்தா இந்த பிரச்சனைகளை சந்திக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ரத்தம் வேணும்? ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமனுக்கு 17ல இருந்து 21 மில்லிகிராம் பெர் டே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அயன் சத்து இருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கு நம்ம கொடுக்குறோம்னு பாருங்க. அயன் சத்து எந்த அளவுக்கு கொடுக்குறோம்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கறது கிடையாது. 17 மில்லிகிராம் இருக்க வேண்டிய இடத்துல அயன் சத்து இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 6, 7, 8 தான் இருக்கு. அதனாலதான் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம சாப்பாட்டு வழியாவே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 17 மில்லிகிராம் வழியா ஃபுட் வழியாவே கொடுக்கணும்னு சொன்னா நான் எங்க சில பேர்ட்ட பேசுறப்ப சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன், டெய்லி பேரிச்சம்பழம் கொடுக்குறேன் சார் அப்படிம்பாங்க. எவ்வளவு பேரிச்சம்பழம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா 4 பழம் கொடுத்துட்டு இருக்கேன்றாங்க. ஒரு நாளைக்கு 1.25 இருந்து 1.5 கிலோ பேரிச்சம்பழம் கொடுத்தா மட்டும்தான் 17 மில்லிகிராம் அயன் சத்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம அதை சாப்பிடறதுக்கு முதல்ல வாங்கி வைக்கிறதுக்கு பொருளாதாரம் வேணும், சாப்பிடறதுக்கு வயித்துல இடம் வேணும். இந்த சேலஞ்சு நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்துன்றது மெயின் ரோலா இருக்கு. அப்ப சத்து கம்மியா கொடுத்தோம்னா உடம்பு எப்படி ரெக்கவரி பண்ணிக்கும், நிறைய பாதி பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்த வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா விசுவலி சேலஞ்சடு. இது வந்து பாத்தீங்கன்னா 134 கோடி மக்கள் தொகையில 1% தாண்டி போயிட்டு 1.25 1.35 மேல போயிட்டு இருக்கு. ரொம்ப வேகமா கண் பார்வை இழந்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க கண்ணாஸ்பத்திரியில போய் பாருங்க, மெயினான சிட்டில இருக்கக்கூடிய ஏரியால ஒரு விசிட் போய் பாருங்க. அங்க பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்களோட அதிகமா கூட்டிட்டு வர்றாங்க. குழந்தைங்கள தான் பார்வை இழப்பு, கண் பார்வை கண்ணாடி போடக்கூடிய சூழல் சந்திக்கிறாங்க. என்ன காரணம்? மொபைல் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால அந்த பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்க பிரச்சனையில விசுவலி சேலஞ்சு ரொம்ப ஹெவியா இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரா சில வார்னிங்லாம் கொடுத்திருக்காங்க. 2000 பீப்புள் டெய்லி இறந்து போயிட்டு இருக்காங்களா, எதனால ஸ்ட்ரோக்னால இறந்து போயிட்டு இருக்காங்க. 30% அடல்ட் வந்து ஓவர் வெயிட்ல இருக்காங்க. 10 லட்சம் பேர் கேன்சர் பேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் புதுசா உருவாகிட்டே இருக்காங்களாம். கேன்சர் பேஷண்ட் 10 லட்சம் பேர் உருவாகுறாங்களாம். இப்ப இதெல்லாம் கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? ஹார்ட் அட்டாக், மூட்டு வலி, காற்று மாசுனால இறந்து போறது, சர்க்கரை வந்து பாதிக்கப்படுறது, ஒபிசிட்டினால வரக்கூடிய பாதிப்பு வந்து இறந்து போறது, அடுத்து வந்து 5 வயசுல குழந்தைகள் இறப்பு, ரத்த சோகை நோய், ரத்தம் கம்மியா இருக்கனால வரக்கூடிய பாதிப்பு வந்து உடம்பு சந்திக்கிறது, பார்வை இழந்தோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இதெல்லாம் கேட்கிறப்ப எப்படி தோணுது? ஏதோ ஒரு தகவல் மட்டும் தெரிஞ்சிட்ட மாதிரி தோணுதா, இல்ல இதுக்கு மேல பாதுகாப்பு எச்சரிக்கையா இருக்கிற மாதிரி தோணுதா? கண்டிப்பா பாதுகாப்பு எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கை நல்லாவே உட்காந்து நல்லா கவனிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த ஒரு நல்ல தகவலும் மக்கள்கிட்ட உள்ள வருதுன்னு வச்சுங்களேன், உடனே வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. உடனே எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க, அப்போசிட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமும் உடனே ஏத்துக்க மாட்டாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஏத்துக்குவாங்க. ஒரு 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி செருப்பே போடாம ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து கேலி கிண்டல் பேசினாங்க. முதல்ல என்னவோ காலைல எந்த செருப்பே போடாம வந்துட்டு இருக்க காலகட்டத்துல ஒருத்தர் மட்டும் செருப்பு போட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவரை பார்த்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, என்னமோ காலில் மாட்டிட்டாலே நான் பாரு அப்படின்ட்டு. சில பேர் அவனை கேலி கிண்டலா பேசினாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஏத்துக்கிட்டு அவன் போட பார்த்து வெயில் கல்லு முள்ளில் நடக்கலாம், வெயில் படாம இருக்கு அப்படின்னு சொல்லி 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 என்னாச்சு, அதை ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு 25 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னைக்கு மத்தியான நேரத்துல செருப்பு போடாம ஒருத்தன் போனான்னா, என்னடா அது காலைல செருப்பு கூட போடாம போய் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போச்சு. அன்னைக்கு போட்டவனை பார்த்து கேலி கிண்டல் பேசிட்டு இருந்த சூழல் இன்னைக்கு போடாம போனவனை பார்த்து கேட்கிற அளவுக்கு மாறி போச்சு. அதே போலதான் கம்ப்யூட்டர். 25 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தப்ப, அப்ப ஒரு கம்ப்யூட்டர் 100 பேர் செய்யற வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சிடும், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம வேலை வந்து இழப்பு ஏற்படும், பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சில பேர் துணிஞ்சு அந்த துறையில என்ட்ரி ஆனாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கேலி கிண்டல் பேசினாங்க. அதையும் தாண்டி என்ட்ரி ஆகி இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்ததுனால வேலை கிடைச்சிருக்கிறது உண்மையா, வேலை இல்லைன்றது உண்மைங்களா? வேலை கிடைச்சிருக்குதானே உண்மை. இதை ஏத்துக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. அதே போல ஒரு நல்ல தகவல் மக்கள் மத்தியில வந்துச்சுன்னா அதை உடனே ஏத்துக்கணும்ன்ற பக்குவத்துக்கு நம்ம முதல்ல வரணும். சரிங்களா? எனக்கு இந்த வெல்னஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை ஏத்துக்கணும் அப்படின்றத அடம்பிடிக்காம உடனே ஏத்துக்குங்க. ஏன் அடம்பிடிக்க கூடாதுன்னா முக்கியமான 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வாழ்க்கை இழந்தவங்க, இன்னொன்னு உயிர் இழந்தவங்க 2 மக்கள் இருக்காங்க. வாழ்க்கை இழந்தவங்க என்னன்னா, தாங்கிட்ட கோடிக்கணக்குல சொத்து இருக்கும். 2 கோடியில இருந்து 100 கோடி 200 கோடி சொத்து இருக்கும். ஆனா அவங்களால நினைச்சதை விரும்பியதை சாப்பிட முடியாம இருப்பாங்க. நினைச்சதை விரும்பியதை சாப்பிட முடியாம இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. ஆனா என்னாச்சு, உயிர் இருக்கு, வாழ்க்கை இல்லாம இருக்கு. என்ன நினைச்சதை விரும்பி சாப்பிட முடியாத சூழல் இருந்துட்டு இருக்காங்க. இதே போல இன்னொரு மக்கள் இருக்காங்க. அதாவது வாழ வேண்டிய பருவம் இருக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியான முறையில கவனிக்காம சின்ன வயசுல இறந்து போயிருவாங்க. வயசு இருந்துச்சு, வாழ்க்கை இருந்துச்சு, ஆனா உயிர் இல்ல. முன்னாடி சொன்னவங்களுக்கு எல்லாமே இருக்கு, உயிரெல்லாம் இருக்கு. ஆனா சாப்பிட நினைச்சதை விரும்பியதை சாப்பிட முடியாம சில பேர் இருக்காங்க. வாழ்க்கை இழந்தவங்க இருக்காங்க. இது 2க்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல தகவல் மக்கள் மத்தியில கிடைக்கல ஒண்ணு. இன்னொன்னு கிடைச்சப்ப லூஸ்ல விட்டாங்க. வந்தா பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொல்றேன்,
நீங்க உடனே ஏத்துக்கணுங்கிற பக்குவத்துக்கு முதல்ல வாங்க. அடம் பிடிக்காம உடனே ஏத்துக்கிறேன். ஒரு ஹெல்த் விஷயம், நல்ல விஷயம் நம்ம கிடைச்சிருக்கு, உடனே ஏத்துக்கணும் பக்குவத்துக்கு முதல்ல நீங்க வாங்கன்னு சொல்றேன். ஓகே. இங்க ஒரு 3 ஸ்டேஜ் நம்ம போட்டிருக்கோம். ஹெல்த் ஸ்டேஜ், டெஃபிஷியன்சி ஸ்டேஜ், பிளஸ் வந்து டிசீஸ் ஸ்டேஜ்னு சொல்றோம். ஒரு ஆரோக்கியமா இன்னைக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியா ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு நாளைக்கு எந்த சூழ்நிலையும் ஹார்ட் அட்டாக்கோ, மூட்டு வலியோ, ஸ்ட்ரோக்கோ வராதுன்னு சொன்னா நம்ம ஏத்துக்க முடியுமான்னா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. யாருக்கு வேணாலும் எப்ப வேணுமாலும் எது வேணுமாலும் வரலாம். அப்படின்ற சூழல்ல தான் இருக்காங்க. ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. நல்லா போயிட்டு இருக்காரு. வேலைக்கு போறாரு. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு நைட்டு வந்து படுக்குறாரு. விடியகாலமா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. அவரு இருந்த சூழலுக்கு பேர் என்ன? அன்னைக்கு திடீர்னு வந்து யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வராது. ஒரு ஸ்ட்ரோக் வருது, பக்கவாதம் வருது அப்படின்னாலும், ஒரு மூட்டு வலி வருதுனால திடீர்னுலாம் யாருக்கும் ஒரு பிரச்சனை வர்றதில்ல. அந்த பிரச்சனை உடம்புக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி இருக்கும். 10 வருஷம், 15 வருஷம் முன்னாடி உருவாகிருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி வந்து அன்னைக்கு நைட்டு ஆள தூக்கியிருக்கு. அதான் உண்மை. அப்போ நாள் இருந்த நிலைக்கு பேர் என்னன்னு கேட்டா பற்றாக்குறை நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த பற்றாக்குறை நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்மள சுத்தி இருக்க அத்தனை பேரும் அந்த பற்றாக்குறை நிலையில தான் இருக்கும். நீங்க கூட சொல்லலாம், என்னை இவரு நேர்லயே பார்த்ததில்ல, என்னையவே பற்றாக்குறை இடத்துல இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 60, 70 வயசுல வர வேண்டிய பிரச்சனை 20 வயசு, 25 வயசுல வருதுன்னு சொன்னா, நம்ம சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். முடி நரைக்கிறது, முடி கொட்டுறது, நடந்து போறப்ப மூச்சு வாங்குறது, சாப்பிட்டு செரிமானம் ஆகாம சிரமப்படுறது, அதே போல பகல்ல வந்து படுத்து தூங்குறது, சரிங்களா? மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறது. இந்த மாதிரியான சூழல்லாம் 70 வயசு, 75 வயசு, 80 வயசுல வர வேண்டிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு 20, 25 வயசுல சாதாரண வர தொடங்கிருச்சா இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல சத்துக்கள் இல்ல. பற்றாக்குறை இடத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இத அப்படியே கண்டுக்காம விடுறோம்னு வச்சுங்களேன். இந்த கண்டுக்காம விட்டோம்னா, இது அப்படியே நோயா மாறுறது. உங்க உறுப்புக்கு குடுக்க வேண்டிய சத்துக்கள குடுக்கல. உறுப்பு தன்னை வருத்தி வேலை பாக்குது. வேலை பார்த்தோன்னே என்ன ஆயிருது? உங்களுக்கு டாக்டர்ட்ட போறீங்க. முடியலையேன்னு சொல்றீங்க. டாக்டர் போய் பார்த்தோன்னே அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு வந்திருக்குது இந்த பிரச்சனை. சர்க்கரை வந்துருச்சு. டயபெட்டிக் பிரச்சனையில இருக்கீங்க நீங்க. அப்படின்னு சொல்றாங்க. தலைவலி அப்படின்ற மாதிரி நம்ம ஆஸ்பத்திரி போறப்ப டாக்டர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு மருந்து கொடுக்குறாரு. நம்ம வந்து உங்களுக்கு இந்த நோய் அப்படின்னு சொல்லி நம்ம நோயை கண்டுபிடிச்சு சொல்றாரு. கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு கொடுக்குறாரு. ஒரு தலைவலி அப்படின்ட்டு போறீங்க. தலைவலிக்கு மருந்து கொடுக்குறாரு. மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? மாத்திரை எடுத்து வீட்டுக்கு வந்தீங்க. தலைவலி சரியா போச்சுன்னு நீங்க நினைச்சிடுறீங்க. தலைவலி சரியா போச்சுனோடனே நம்ம என்ன பண்றோம்? எடுத்தோன்னே ஆரோக்கியமான நிலைக்கு வந்துட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சரியா போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா பற்றாக்குறை இடத்துல வரையில தான் வச்சிருக்கு. டெஃபிஷியன்சி ஸ்டேஜ் வரையில தான் கொண்டு வந்து விக்குது. அந்த மாத்திரையோட பவர் இருக்கிற வரையிலும் வேலை செய்யுது. பவர் முடிஞ்சு போனா மறுபடியும் தலைவலிக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்போ சக்கரை வியாதிக்கு நம்ம மருந்து மாத்திரை எடுக்கிறோம். மருந்து மாத்திரை எடுத்தோம்னா என்ன ஆயிடுது? அந்த மாத்திரையோட பவர் இருக்கிற வரையிலும் தான் அந்த வேலை செய்யுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிடுறோம். மாத்திரை நீங்க 2 நாளைக்கு போடுவீங்க. 2 நாள் மறுபடியும் போடாம விட்டு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சக்கரை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பற்றாக்குறை இடத்துலயே தான் இருக்கோம். எந்த ஒரு சூழல்லையும் நம்ம ஆரோக்கியமான இடத்துக்கு நம்ம வரல. அப்போ பார்மசூட்டிகள்ல மெயினா என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னா, ஒரு டிசீஸ்ல இருந்து டெஃபிஷியன்சி ஸ்டேஜ் வரையில தான் கொண்டு வந்து வைக்க முடியும். பார்மசூட்டிகளை பொறுத்தளவு அந்த நேரத்துக்கு அந்த ஒரு தீர்வு கொடுக்குது. ஒரு ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கேஸுக்கு நம்ம பார்மசூட்டிகளை தான் நம்ம நாடி ஆகணும். அதே சமயத்துல ஒரு பிரச்சனை நம்ம ஹெல்த்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையை வந்து சரிப்படுத்துறதுக்கு நம்ம சரியாச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மாத்திரை சாப்பிட்டோம் சரியா போய் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மாத்திரை நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, நாம எங்க இருக்கோம்னு பாருங்க. அதாவது டிசீஸ் ஸ்டேஜ்ல இருந்து டெபிஷியன்சி ஸ்டேஜ் வரையில இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் என்ன பண்ணோம்? மாத்திரை பவர் நிப்பாட்டினோம்னா மறுபடியும் நோய் வந்துருது. இப்ப என்ன பண்ணோம்? டாக்டர் நோயும் மருந்து, உடம்பு நோயும் மருந்து, உடம்பு நோயும் மருந்து இப்படியே சுத்திட்டே அலையுது. ஆனா எந்த சூழ்நிலையும் நம்ம ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரவே இல்லை. அப்ப ஆரோக்கியமான நிலைக்கு நம்ம கொண்டு வரணும்னு சொன்னா இன்னொரு துறை சார்ந்த ஒரு பொருள் நமக்கு வேணும். அந்த துறை சார்ந்த பொருள் பேர் என்னன்னு நியூட்ராசூட்டிக்கல் சொல்லுவோம். சரிங்களா? இந்த நியூட்ராசூட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நியூட்ராசூட்டிகல்ஸ் ஆர்னா ட்ரக்ஸ். இதுல எந்த போதைப் பொருளும் இல்லை. they do not contain any steroids. எந்த ஊக்க மருந்தும் கிடையாது. they do not give any side effect. எந்த பக்க விளைவுகளும் கொடுப்பது கிடையாது. they are pure extract from fruits, vegetables and herbs. பழங்கள்லையும் காய்கறிகளிலும் அதனுடைய ஹெர்ப்ஸ்ல இருந்து வேறு பகுதியில இருந்து தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த துறையை தான் வந்து நியூட்ராசூட்டிகள் நமக்கு அருமையான முறையில எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க வச்சுங்களேன். இந்த இந்த துறை நமக்கு உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல சத்துக்கள் வேணும். இந்த சத்துக்களை இந்த இந்த ஹெர்பல்ஸ் இருந்து எடுத்து கொடுக்கறது மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்து கொடுக்குது. அந்த உறுப்பு தன்னை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருது. புதுப்பிக்கிட்டு இயல்பான முறையில ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரெக்கவரி கொடுக்குது. அது எப்படி கொடுக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்ப்போம். உடம்புல வந்து நோய் வர்றதுக்கு, உடம்புல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம் வந்து சத்து பற்றாக்குறை. உங்கள எத்தனை பேர் உங்க தாத்தா பாட்டி சாப்பிட்ட அதே அளவு சாப்பாடு சாப்பிடுறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்மளாம் நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டதுல 4ல ஒரு பங்கு கூட சாப்பிடுறது இல்ல. அதே போல சத்துன்னு எடுத்துட்டீங்கன்னா
அவங்க சாப்பிட்டதுல 10% தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம சாப்பிட்ட தக்காளி, கத்திரிக்காய் இந்த ருசியும் சத்தையும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப அன்னைக்கு சாப்பிட்டதுக்கும் நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட சத்துள்ள அளவையும் இன்னைக்கு நாம சாப்பிட்ட சத்துள்ள ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வெறுமனே 10% குறைவா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? 10% குறைவா தான் நம்ம சத்து இன்னைக்கு நம்ம உடம்புல எடுத்துட்டு இருக்கோம். அப்ப பற்றாக்குறை அளவு எவ்வளவுன்னு பாருங்க. 90% சத்து பற்றாக்குறை. அதனாலதான் 70 வயசு 80 வயசுல வர வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு 20, 25 வயசுல வந்துட்டு இருக்கு. உங்க உடம்புல 10% 20% சத்து பற்றாக்குறையா இருந்தா 70 வயசுல வர வேண்டிய பிரச்சனை 50, 55ல வரலாம். ஒரு 40, 50% சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா 40, 45 வயசுல வரலாம். ஆனா உங்க பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு? 90% பற்றாக்குறை இருக்கிறதுனாலதான் 70 வயசு 80 வயசுல வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு 20, 25 வயசுல மக்கள் வர தொடங்கிருச்சு. இன்னைக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம சாப்பிடுற சாப்பாட்டுல சத்துன்றது இல்ல. வெறுமனே 10% தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த 10% கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் உடம்பு அந்த எல்லா உறுப்புகளும் அப்படிதான் போகுது. கைக்கு 10, காலுக்கு 10, மூளைக்கு 10, கண்ணுக்கு 10, காதுக்கு 10, நுரையீரலுக்கு 10, இதயத்துக்கு 10, கிட்னிக்கு 10, 10 10 பிரிஞ்சு போகும். அந்த சத்து இருக்கிற வேலை செய்யும். சத்து இருந்து போனா வலியை காமிக்கும். சில உறுப்புகள் வலியை காமிக்கும். கை வேலை செஞ்சா கை சத்து இருக்கிற வேலை செய்யுது. கை சத்து இருந்து போனா வலியை காமிக்குது. நம்ம வேலை செய்ய நிப்பாட்டிக்கிறோம். அதே போல காலுக்கு சத்து இருக்கிற வேலை செய்யும். கால் வலியை காமிக்குது நம்ம நிப்பாட்டிக்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் கிட்னியோ, லங்ஸோ, நுரையீரலோ, பிரெயினோ இந்த ஆர்கன்லாம் பாருங்க அது வலியை காமிக்கிறது இல்ல. தன்னை வருத்தி 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 வேலை பார்த்து அது என்ன பண்ணுது? சீக்கிரம் முதிர்ச்சியான தோட்டத்தை கொண்டு வந்துருது. அதனாலதான் 70, 80 வயசு ரெண்டு பிரச்சனை எல்லாம் 25, 30 வயசுல வர்றதுக்கான மெயின் ரோலா மாறிக்குது. புரிஞ்சுங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்குற அளவு சத்துன்ற ரோல் ரொம்ப 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 கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து பாஸ்ட் டிசீஸ், பிரசன்ட் டிசீஸ் கொஞ்சம் பாருங்க. அன்னைக்கு வந்த நோய்களுக்கும் இன்னைக்கு வந்த நோய்களுக்கும் போலியோ, டிபி, காஃப், மலேரியா, டைபாய்டு, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அன்னைக்கு வந்த நோய். இன்னைக்கு வந்தது பாருங்க. டயபெட்டிக்கா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்கு, பார்க்கின்சனா இருக்கணும், அல்சீமர்ஸ், இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள்லாம் பாருங்க. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்த நோய் வந்து கிருமி தாக்குதல்னால வந்துச்சு. அதே சமயத்துல வந்தாலும் தடுக்கிறதுக்கு நீங்க மருந்து கண்டுபிடிச்சாச்சு, வராம தடுக்கிறதுக்கு நீங்க மருந்து இருக்கு. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பிரசன்ட் டிசீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டயபெட்டிக் வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்த முடியுமான்னு கேட்டா போராடணும். ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு பிரச்சனையும் ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், அல்சீமரா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் வரதுக்கு முன்னாடியே தடுத்துக்கணும்னு நினைச்சா தடுத்துக்கலாம். ஆனா வந்துட்டா தடுக்க முடியாது. ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரிங்களா? தொடர்ந்து என்ன பண்ணும்? அவங்க உடம்புக்கு 3 மாசமோ, 6 மாசமோ, 1 வருஷமோ நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை கொடுத்து 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 அந்த பற்றாக்குறையை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த உடம்புல உறுப்பை புதுப்பிச்சு அந்த உறுப்பு இயல்பான முறையில வேலை செய்யற வரையில நம்ம கொடுக்கணும். ஆனா நல்லா இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு வந்தோம்னா எந்த சூழலையும் இந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இதுதான் பிரசன்ட் டிசீஸ்க்கும் பாஸ்ட் டிசீஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடம்புக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை சரியான முறையில நாம கரெக்டா தேடி பிடிச்சு கொடுக்கணும். பிரிவென்ஷன் பெற்றதற்கு வருமுன் காப்போன்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம நோய்க்கு செலவு செய்வதை விட ஆரோக்கியத்துக்கு முதலீடு செய்யணும்ன்றத முடிவு பண்ணிருங்க. நம்ம முக்கியமான சத்துக்கள் நம்ம டெய்லி என்ன சாப்பிடுறோம்? காலையில நம்ம அவசர அவசரமா கிளம்புறோம். 2 இட்லி சாப்பிடுறோம், இல்ல கொஞ்சம் சாதம் எடுத்துக்கிறோம், இல்ல ஏதாவது தோசை சாப்பிட்டுக்கிறோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டா வயிறு நிறைச்சு நம்ம போயிடுறோம். ஆனா உடம்பு அப்படி பார்க்காது. உங்க உணவுல எவ்வளவு வாட்டர் இருக்கு, எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, எவ்வளவு வைட்டமின் மினரல்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபைபர் கொடுக்குறீங்க, எவ்வளவு நல்ல கொழுப்பு கொடுக்குறீங்கன்றதெல்லாம் பார்த்து தான் எடுத்துக்கும். இந்த சரிவிகித சத்துக்கள் உங்க உணவுல இருந்துச்சுன்னா கரெக்டா வச்சுட்டு வேலை செய்யும். சரிவிகித சத்துக்கள் இல்லைன்னா உடம்பு தன்னை வருத்திட்டு தான் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ உங்க உணவுல இருந்து இனிமேல் சத்துக்களை முக்கியத்துவம் கொடுங்க. மெயின் ரோல் சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது நோய் வரதுக்கு முக்கியமான காரணம் உடம்புல டாக்ஸின் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. உங்க உறுப்புகள்ல ரத்தத்துல கொழுப்பு படலம், கெட்ட கொழுப்பு சேர 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 சேர்ந்துட்டே வந்துச்சுன்னா ரத்த குழாயில ரத்த ஓட்டத்தை சீராக்க விடாது. தண்ணி மாதிரி இருக்க வேண்டிய ரத்தம் திக்காயிரும். திக்காச்சுன்னா என்னாகும்? ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருது. மூளை போற ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டா நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வந்துருது. பார்க்கின்சன்ஸ் பிரச்சனை, அல்சீமர் பிரச்சனை வந்துருது, ஸ்ட்ரோக் வந்துருது. அதே போல கிட்னில வரக்கூடிய பாருங்க, கிட்னில டாக்ஸின் ஸ்டோரேஜ் வரப்ப கிட்னி ஸ்டோன் வர ஆரம்பிச்சிருது. அதே போல லங்ஸ், ஸ்மோக் பண்றவங்க நார்மல் லங்ஸும் ஒரு ஸ்மோக்கர் லங்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது சுருங்கி விரிஞ்சு ஆக்சிஜனை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து லங்ஸ். ஆனா இதுல வந்து நிறைய டாக்ஸின் ஸ்டோரேஜ் வந்துச்சுன்னா இங்கதான் வந்து நுரையீரல் லங்ஸ் கேன்சரா மாறுறது, நமக்கு வந்து அலர்ஜி உருவாகிறது, சைனஸ் பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா பிரச்சனை எல்லாம் வரதுக்கான முக்கியமான காரணம் இந்த இடத்துல லங்ஸ் சரியான முறையில் இருந்துச்சுன்னா ஹெல்த்தியா இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துருது. பாருங்க, கேன்சர் மாதிரியான பாதிப்பு, ஃபைப்ராய்டு, யூட்ரஸ்ல வரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு டாக்ஸின் ஸ்டோரேஜ்னால வரக்கூடிய சேலஞ்சு. நீங்க ட்ரங்க்ஸ் யூஸ் பண்றப்ப லிவர் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பாருங்க. நார்மலான ஹெல்த்தி லிவர்ஸ் எப்படி இருக்கு, ஒரு ட்ரிங்கரோட லிவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்னில எந்த அளவுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்குன்றது இது எல்லாமே டாக்ஸின் ஸ்டோரேஜ். அதே போல போன் யூஸ் பண்றப்ப நம்ம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் அட்டாக் பண்ணுது. அப்ப இது எல்லாமே டாக்ஸின்ஸ் உடம்புல நம்மளே உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த நச்சுக்கள் உடம்புல சேர 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 நமக்கு நோய் வரது முக்கியமான காரணமா மாறிடுது. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். சரிங்களா? 3வது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம உடம்புல நன்மை செய்யக்கூடிய என்சைம்ஸ் வந்து சில நேரத்துல நம்ம ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் சுரக்கும், சில நேரத்துல ஹாப்பியா இல்லைன்னா சுரக்காது. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, சத்தம் போடுறது, அலறது, திட்டுறது, கவலைப்படுறது, பயப்படுறது மாதிரி இருந்துட்டே இருந்தீங்கன்னா எப்பவுமே இந்த நன்மை செய்யக்கூடிய என்சைம் சுரக்கவே சுரக்காது. அப்போ உடம்புல என்ன பண்ணும், பாதிப்போட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். இந்த இந்த என்சைம்ஸ் எல்லாம் சூப்பரான என்சைம்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றது. அவ்வளவு சூப்பரா வேலை செய்யக்கூடிய என்சைம்ஸ் நம்ம சுரக்கூடாம நாமளே தடுத்துறோம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருந்துட்டு நம்மளே தடுத்துடுறோம். அப்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு நோய் வர்றதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல நம்ம உடம்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆரோக்கியத்துக்கு முதலீடு செஞ்சு உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுப்போம். ஏன்னா பார்மாசூட்டிக்கல் வந்து அந்த பிரச்சனை, ஒரு டயபெட்டிக் பிரச்சனை எப்படி மாத்திரையை எடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுத்துக்கிட்டே இருந்தா மாத்திரை இருக்கிற வரையில அந்த பவர் வேலை செய்யும். அந்த ஆரோக்கியமான சூழலை கொண்டு வந்து விடுறது இல்லை. ஆனா நம்ம ஆரோக்கியமான சூழலை கொண்டு வந்து விடணும்னா நியூட்ராசூட்டிக்கல் சார்ந்த துறை சார்ந்த பொருள் தான் வேணும். அந்த துறை வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான துறை இருக்கு. அந்த நியூட்ராசூட்டிகள் என்ன வேலை செய்யுது, செல்லுலார்ல போய் வேலை செய்யுது. ஒவ்வொரு செல்லுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை சத்துக்களை கொடுக்குது. அந்த செல்லு தன்னை மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால அது தன்னை புதுப்பிக்குது. அது புதுப்பிக்க புதுப்பிக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னை புதுப்பிச்சுட்டு நீட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. உதாரணத்துக்கு டயபெட்டிக் வந்து எதனால வருது, கணையத்துக்கு தேவையான சத்து இல்ல, கணையம் சரியான முறையில் இன்சுலின் சுரக்கல. அதனால வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சர்க்கரையோட அளவு ஆட்டோமேட்டிக்கா அதிகமா போயிருது. அதனால ஒவ்வொரு முறையும் என்ன பண்றோம், சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க சர்க்கரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு வெளியில இருந்து மாத்திரையை போட்டு நம்ம மெட்பார்மின் மாதிரி மாத்திரையை போட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாத்திரை காலத்தையும் எடுத்துட்டே இருக்க வேண்டிய சூழல் கொண்டு வந்துருது. ஆனா நாம என்ன சொல்றோம், இந்த இன்னைக்கு செல்லுலார் நியூட்ரிஷனுக்கு தேவையான அடிப்படை சத்துக்களை நம்ம கொடுத்துட்டு வரோம். நியூட்ராசூட்டிக்கல் துறை சார்ந்த ஒரு பொருளை நம்ம கொடுத்துட்டு வர 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 என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த செல்லுக்கு தேவையான சத்து சரியான முறையில் போய் சேர 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 அந்த கணையத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறப்ப கணையம் தன்னை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருது. கணையம் புதுப்பிக்க ஆரம்பிச்சுன்னா அது இயல்பான முறையில இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இயல்பான முறையில இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சுன்னா அந்த உறுப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லுக்கு தேவையான சத்து கொடுத்து 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 ஆட்டோமேட்டிக்கா அங்க கண்ட்ரோல் பண்ண வச்சிருது. சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுனால வெளியில இருந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு மாத்தி கொடுத்துருது. அந்த அளவுக்கு துறை சார்ந்த ஒரு பொருள், செல்லுலார் நியூட்ரிஷன் தேவையான சார்ந்த பொருள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒரு செல் வந்து நமக்கு வந்து ஆர்கானா மாறுது, ஆர்கானா சிஸ்டமா மாறுது. நம்ம உடம்புல கூடிய அத்தனை சிஸ்டத்தையும் தயார்படுத்த வேண்டிய வேலை செல்லு. அந்த செல்லுக்கு கொடுக்க வேண்டிய சத்துக்களை சரியான முறையில் நம்ம கொடுக்கறது தான் நம்முடைய துறை சார்ந்த பொருள். என்ன பொருள்னா எலிசர் மிக்ஸ் அப்படின்னு பிராண்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த எலிசர் மிக்ஸ்ல நமக்கு வந்து நியூட்ராசூட்டிக்கல் டைப்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஹெர்பல் ப்ராடக்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இதுல 12 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸுமே முழுமையான சர்டிபிகேட்டோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல 12 வகையான பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எட்டிகோவா, 2வது செரினார் ரெபன்ஸ், 3வது குக்கர்பிட்டா மொசாக்கா, 4 பஞ்சர் வைன், 5 ரெட் பீஸ், 8 கார்டிசிப்டேஸ், 9 ஸ்டீவியா ரெபுடியானா, 10 பாசிபிளோரா, 11 ஜபிடிகவா, 12 பிலிகியா. இப்போ 12 வகையான இன்கிரீடியன்ஸும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 வகையான இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலிசர் மிஸ் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, சில பொருட்கள் வந்து பள்ளத்தாக்குல இருந்து எடுக்கிறாங்க, சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா மலை உச்சியில இருந்து எடுக்கிறாங்க, சில பொருட்கள் சமதள பகுதியில இருந்து எடுக்கிறாங்க, இப்போ சில பொருள் உயரமான மரங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான சிஸ்டத்தை சரிப்படுத்தக்கூடிய, அதாவது செல்லுக்கு தேவையான சத்துக்களை சரிப்படுத்தி கொடுக்கறதுனால அந்த சிஸ்டத்தை ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுல பெரிய பங்கா இருக்கிறதுனாலதான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 12 வகையான இன்கிரீடியன்ஸ். நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிச்சிலியா கட்டிகோவா. ட்ரிச்சிலியா கட்டிகோன்றது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தென் அமெரிக்காவில் பிரேசில் ஏரியாவில் விளையக்கூடிய ஒரு தாவரம். இது இலைகள் இருந்து நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து மெயினா வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. மத்திய நரம்பு மண்டலத்துல முதல்ல அது கிளென்சிங் பண்றது மெயினா நரம்புகளை கிளென்சிங் பண்ணி கொடுக்கறதுனால, நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்தி கொடுக்கறதுனால எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, சத்தம் போடுறது, அந்த மாதிரியான சூழலை முதல்ல ரெக்கவரி பண்ணி கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வராம தடுக்கிறதுல பெரிய பங்கு இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபக சக்திக்கு, ஏன்னா பிரெயின்ல இருந்து ஆரம்பிக்குது, பிரெயின் ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வழியா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை நரம்புகளையும் கிளீன் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இல்லாம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு சூப்பரான வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுல பெரிய பங்கு இருக்குது. அதே போல மூளையோட செயல்பாட்டுக்கு, மன அழுத்தம், மெமரி பவருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு, பிளட்டோட வெசல்ஸ், ஏன்னா தசைகள் சுருங்கி விரிஞ்சாதான் அந்த அடுத்த கட்டத்துக்கு அந்த ரன் பண்ண முடியும். அந்த வகையில் இது பெரிய சப்போர்ட்டா இருக்குது. ரத்த அழுத்தத்தை சீராக்கி வச்சிருக்குது. ப்ரெஷர் வேரியேஷனா மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கும், உடம்புல தேவையில்லாத, அதாவது என்ன சொல்லுவோம்னா கெட்ட கொழுப்பு குறைச்சு நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தி ரத்தத்தை திக்காக விடாம தண்ணியா கொண்டு போறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போய் சேர 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 அந்த உறுப்புகளை புதுப்பிக்க ஆரம்பிச்சிருது. அந்த வகையில் பெரிய பங்கு இருக்கு. அதே போல ஆண் உறுப்போட விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும், பால் உணர்வு ஆசை தூண்டுறதுக்கும், ஆண் பெண் மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கும் பெரிய வகையில இந்த டெச்சிலே கேட்டிகோ ரொம்ப சூப்பரா உதவியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
செரினா ரெப்பரன்ஸ்ன்றது சாப்பால் மட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பால் மட்டங்கிறது பனைமரம் மாதிரி உயரமும் வளரக்கூடிய மரங்கள் இருந்து அந்த ஈச்சங்கொட்டை வடிவில் இருக்கக்கூடிய அந்த விதைப்பகுதியில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து எதுக்காக மெயினா சப்போர்ட் கேட்டீங்கன்னா பிவிஹெச்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விதைப்பகுதின்னு சொல்றது அந்த விதைப்பகுதியை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வகையில பங்கு இருக்கு இந்த செரினோ ரெப்பரன்ஸ். இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்ட வந்து அதை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் தான் வந்து விந்து உற்பத்திக்கும், விந்து வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் பெரிய வகையில சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒரு கரெக்டான முறையில இன்டர்கோர்ஸ் நடந்துட்டு இருக்க சூழல்ல சில பேருக்கு விந்து உற்பத்தியோட எண்ணிக்கையோ இல்ல அந்த குவாலிட்டியோ இந்த குவான்டிட்டியில ஏதோ சேலஞ்ச் இருந்துச்சுன்னா இது ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுல பெரிய பங்கு இருக்கு. அதே சமயத்துல ஒரு இன்டர்கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல 40, 50, 55 வயசு, 55 வயசு, 60 வயசுக்கு மேல வரப்ப அந்த இன்டர்கோர்ஸ் இல்லாத சுச்சுவேஷன் டைம்ல அது என்ன பண்ணும், அந்த கிளாண்டுக்கு வேலை இருக்கப்ப அது வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும், யூரின் போற ட்ராக் அழுத்த ஆரம்பிக்கும். யூரின் போற ட்ராக் அழுத்த ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு என்ன சொட்டு சொட்டா யூரின் போக ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சொட்டு சொட்டா போறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ப்ராஸ்டேட் ஹெல்த் வந்து வீக் ஆகுது. உடனே இமிடியேட்டா அதை சரி பண்ணணும். நிறைய ஜென்ஸ் வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க, ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யூரின் போகணும்னு நினைக்கிறப்ப அந்த சொட்டு சொட்டா வந்துடும். யூரின் போய் அங்க இருக்கிறப்ப எரிச்சல் கொடுக்கும், யூரினே வராது. இந்த மாதிரியான பாதிப்பு எபோவ் 70 மேல இருக்கவங்களுக்கு நிறைய பாதிப்பு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா நம்ம கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல நம்ம சொல்லிடுச்சுன்னா இந்த சத்துக்களை நம்ம கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு சூப்பரான ரெக்கவரிஸ் கிடைக்குது. சரிங்களா? அதே சமயத்துல இந்த சுரப்பிகளை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் சுரப்பியை வந்து சீராக்கி கொடுக்கறதுனாலையும், அதே போல இரவு நேரத்துல சிறுநீரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இப்போ 3 முறை 4 முறை எல்லாம் போறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு பெரிய வகையில சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதே போல ப்ராஸ்டேட் கேன்சர், அதாவது நிறைய பேருக்கு அந்த ப்ராஸ்டேட் கேன்சரா மாறாம, அதாவது ஆரம்ப கட்டத்திலே நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். வீக்கம் வந்து கேன்சரா மாறுற சூழல் இருக்கிறப்ப அந்த இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வராம தடுக்கிறதுல நமக்கு வந்து செரினோ ரெப்பரன்ஸ் வந்து பெரிய வகையில நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருது. மெயினா வந்து முடி கொட்டத்தை தடுக்கிறதுக்கும் ஒற்றை தலைவலி பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கும் பெரிய வகையில இது பங்கா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது பாயிண்ட்ஸ் வந்து குக்கர் மசாக்டான்றது கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க. பூசணி வகையை சேர்ந்தது. இதுல வந்து மெயினா வந்து விட்டமின் நிறைய இருக்கு. விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கு. குறிப்பா வந்து விட்டமின் ஏ அண்ட் சி ரிச்சா இருக்கு. விட்டமின் பி சிஸும் அதிகமா இருக்கு இதுல. இந்த விட்டமின் ஏ சிஇ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னன்னா மெயினா நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிய வகையில பங்கு இருக்கு. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நோய் அது மட்டும் இல்லாம உடல் எடை மேலாண்மைக்கும் நல்ல தீர்வா இருக்கு. கல்லீரலோட லிவர் வந்து வீக்கமா வர்றது தடுக்கிறதுல பெரிய பங்கு இருக்கு. தோல் சுண்ண பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. மாலைக்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு, கண் பார்வை சரி செய்யறதுக்கு, ஹார்ட்டோட அந்த திசைகள், அந்த இதயத்தோட தசை வந்து எழுப்புறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது நம்ம இதுல வந்து கோஎன்சிம் Q10 சொல்லுவாங்க. அந்த என்சைம்ஸ் வந்து இதுல இருக்கிறதுனால ஹார்ட் பீட்னு சொல்லுவாங்க. அதாவது நிமிஷத்துக்கு 71 முறை துடிக்கணும்னு சொன்னா 71 முறை துடிக்கணும். ஆனா என்ன பண்ணும், 60, 50 இந்த மாதிரி ரேஷியோ வர்றப்ப அந்த ஹார்ட் பீட், அந்த பெரிகார்டியம் உறை வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால, கோஎன்சைம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும், ஹார்ட்டுக்கு அந்த சுருங்கி விரியும் தன்மை இருக்கிறதுனால நல்லா நீட்டா பம்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அதே சமயத்துல கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சு ரத்த கொதிப்புக்கு தீர்வு கொடுக்குது. நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாம ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கு குக்கர் பிட்டா மசாக்டா. அடுத்து பஞ்சர் நம்ம ஏரியால அதிகமா பார்த்திருக்கோம். இது வந்து நெடுஞ்செழியன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சைனாவில் அதிகமா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா தாம்பத்திய உறவை மேம்படுத்துறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பால் உணர்வை தூண்டுறதுக்கு பெரிய வகையில உதவியா இருக்கு. செரிமான பிரச்சனைக்கும் தீர்வா இருக்கு. கர்ப்பப்பையில வரக்கூடிய நீர்க்கட்டிகளை சரி பண்றதுக்கும் பசியை தூண்டக்கூடியதாகவும் இருக்கு. சில பேருக்கு பசி எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது இந்த வகையில சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம ஏரியாவில் அதிகமா இந்த இந்தியா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா கிட்னியில வரக்கூடிய கல்லு அந்த பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கு, இருந்த கல்ல கரைக்கிறதுக்கும் இது சூப்பரான சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தூண்டுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால வரிப்புத்தன்மை மேம்படுத்துது. விந்தணுக்களோட உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. கர்ப்பப்பை பிரச்சனைகளை செயல்படுத்துறதுக்கும் மலட்டுத்தன்மை நீக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு. அடுத்து வந்து ரெட் பீஸ் ஸ்டெம் செல். இந்த ரெட் பீஸ் ஸ்டெம் செல்ங்கிறது பாத்தீங்கன்னா ரெட் பீஸ் பழங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வகையில சப்போர்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல குழந்தைங்களை முன்னாடி ஒரு 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு ஹியூமன் பாடியில செல் சிதைவு மாதிரி ஒரு நோய் வந்துச்சு அப்படி அந்த தொப்புள் கொடி இது சொல்லுவாங்க. அது பேர் ஸ்டெம் செல்ஸ்.
அது போல பழங்கள் இருந்து நமக்கு ஸ்டெம் செல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து சூப்பரான முறையில் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. எதுனா நம்மளோட உடம்புல எப்படி அந்த பழங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கோ அதே போல நமக்கு மெயினா வந்து ஸ்கின்னுக்கு பெரிய வகையில சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சார் மைக் ஆன் பண்ணிக்கிங்க சார். ஆஃப்ல இருக்கு. ஸ்லைட் கரெக்ட் பண்ணிக்கிங்க. நெருஞ்சிமலை பொறுத்த ரெட் ஸ்டெம் செல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது ரெட் பி ஸ்டெம் செல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல். இந்த ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது அதிகமா வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் இது. அதாவது ஒன்லி ராஜாக்கள் மட்டும் சாப்பிடுற மாதிரியான ஒரு பொருள். ஏன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஹைலி புரோட்டீன் இருக்குது இல்ல. அதே சமயத்துல விட்டமின் ஏ சி இருக்கு. விட்டமின் ஆப்பிள் பழத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ ரிச்சா இருக்குது. இதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன் அண்ட் விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து வயசான தோற்றத்தை தடுக்குது. முக சுருக்கங்கள் இந்த மாதிரியான சூழலுக்கு முக சுருக்கம் இந்த கோடுலாம் இல்லாம குறைக்கிறது சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்துல உடம்புல இப்படி நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் தசைப்பிடிப்பு தலைவலி இந்த மாதிரியான சூழல் வந்து நம்ம ரெக்கவரி பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இது வந்து நாள்பட்ட நோய்கள் இருந்து மீண்டு வரதுக்கு பெரிய வகையில சப்போர்ட் பண்ணி கொடுக்குது இந்த கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எபிமீடியம் கிராண்டிஃபுலரம். இது ஹானிகோட் வீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த தாவரம் வந்து மெயினா வந்து ஆட்டு இடையர்கள் மூலமா கண்டுபிடிச்சு 15 வருஷ ஆராய்ச்சிக்கு பின்னாடி இது வந்து நமக்கு மனுஷனும் ஹியூமனும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு பொருள் இது. ரொம்ப அபூர்வமான ஒரு பொருள் வந்து எபிமீடியம் கிராண்டிஃபுளோரான்னு சொல்லுது, ஹானிகோட் வீடுன்னு சொல்றது, முரட்டு ஆட்டு இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா சில ஆடுகள் வந்து சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அனிமல்ஸ் வந்து இணை சேரும். எல்லா நாள்லயும் இணை சேராது. ஆனா இந்த இலைய இந்த இந்த குறிப்பிட்ட இலையை சாப்பிட்டுட்டு வந்தா எல்லா நாளும் இணை சேர்ற மாதிரி அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இதுல வித்தியாசம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அதை வந்து சர்வே பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமேலும் ஹியூமன் எடுத்துக்கிட்டா எப்படி மாற்றம் வரும்ன்றத சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய உடம்புல அதாவது ஹியூமன் பாடியில இந்த ஹார்மோன்ஸ் சரியான முறையில இந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரான் இந்த ஹார்மோன்ஸ் சுரக்க வச்சு அவங்களுக்கு அந்த மூடு ஸ்விங்ஸை உருவாக்கி கொடுத்து சரிங்களா, அந்த வகையில பெரிய சப்போர்ட்டா கொடுக்கறதுல இந்த ஹானிகோட் வீடு பெரிய வகையில உதவியா இருக்கு. அதே சமயத்துல இதுல நிறைய விட்டமினும் பெரிய வகையில சப்போர்ட் பண்ணுது. கார்டியோவாஸ்குலர் வந்து மெயினா வந்து இதயம். அதே சமயத்துல பெண்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சரையும் அதாவது இந்த ஹார்மோன்ஸ் சரியா சுரக்க வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஜென்ஸும் சரி லேடிஸ் சரி ரெண்டு பேரும் முறையில இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பீரியட் கரெக்டா நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பீரியட் நின்றுச்சுன்னா எப்பயுமே ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். அப்ப அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சுரப்பி நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பியை வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிமினியம் கிராண்டிபுலரும் சுரக்க வைக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 40-50 வயசு 40-40 வயசுல எடுத்துட்டா கூட அவங்க 50 வயசுலும் அந்த மென்சஸ் நடந்துட்டே இருக்கிறது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதே போல பீரியட் நின்று போனவங்களே இதை எடுக்கிறப்ப என்ன நடக்கும்னா அந்த ஹார்மோன் சுரக்க வேண்டிய வேலை செய்யறதுனால அவங்களுக்கு எப்பவுமே ஹார்ட் அட்டாக் வரதில்லை, ஸ்ட்ரோக் வரதில்லை. அதனாலதான் எடுக்க சொல்றோம் நம்ம. அதே போல ஜென்ஸுக்கு அதே போலதான் டெஸ்டோஸ்டிரான் சுரப்பி ஆக்டிவா வச்சுக்கிறதுனால தான் அவங்களுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் கரெக்டான முறையில் சுரக்க வைக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது பெரிய வகையில சப்போர்ட் பண்ணுது.
இந்த எபிமீடியா கிராண்டிபுலம்ன்றது ஸ்பெஷல் ப்ராடக்ட் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிறதுல இந்த மத்த எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு ஹெவியான ப்ராடக்ட். இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஆண்கள் சைடா இருந்தாலும் சரி, பெண்கள் சைடா இருந்தாலும் சரி, இந்த ஹார்மோன்ஸ் சேலஞ்சில் இருக்கிறதுனால தான் பாதிப்பு வருது. இந்த ஹார்மோன்ஸை சரியான முறையில் சுரக்க வைக்கிறதுல எபிமீடியா கிராண்டிபுலம் சூப்பரான வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருது. அடுத்தது கார்டிசிப்டஸ். கார்டிசிப்டஸ் ஒரு வகையான காளான். இது வந்து ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க, ஹிமாலயன் வைக்ரான்னு சொல்லுவாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்மை குறைபாடு நீக்கிறது பெரிய வகையில் பங்கு இருக்கு. இது வந்து ஹைலி புரோட்டீன் இருக்கு. எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ல இதுல கிட்டத்தட்ட 6 அமினோ ஆசிட்ஸ் மேல இதுல இருக்கு. நம்ம வந்து 9 எசென்சியல் ஒரு காம்பினேஷன்ல கிடைக்கும்னா தாய்ப்பால்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த தாய்ப்பால் வந்து அந்த கொடுக்கறதுனால வேற எந்த உணவுமே எடுத்துக்காம உடம்பு வந்து வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, உடம்புக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இல்ல, உடம்பு அண்டர் வெயிட்ல இருக்கீங்க, அப்போ உடம்புக்கு சத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகம் புரோட்டீன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. 1 கிலோக்கு 1 கிராம் புரோட்டீன் சாப்பிடுங்க. 60 கிலோ வெயிட் இருந்தா 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடுங்க. ஏன் புரோட்டீன் சாப்பிட சொல்றாங்க? புரோட்டீன் உடம்புல அவ்வளவு வேலை செய்யுது. growth, ரிப்பேரிங், மெயின்டெனன்ஸ், வாட்டர் பேலன்ஸ், பிளட் சர்க்குலேஷன், இம்யூனிசம், ரீப்ரொடக்ஷன், மசில் அண்ட் டிஷ்யூ ஃபார்மேஷன்ஸ், என்சைம் செக்ரேஷன், ஹார்மோன் ரெகுலேஷன், அத்தனை வரைக்கும் புரோட்டீன் தேவைப்படுது. அந்த புரோட்டீன் வந்து நமக்கு கார்டிசிப்டஸ்ல இருக்கு. அதனால தான் சொல்றோம் இந்த சத்துக்கள் சரியான முறை சொல்லலாம், ஹார்மோன்ஸ் சரியான முறை சுரக்க வைக்கிறது, அதாவது என்சைம்ஸ் சரியான முறை சுரக்க வைக்கிறது, உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுல கார்டிசிப்டஸ் வந்து பெரிய வகையில பங்கு இருக்கு நமக்கு. அடுத்தது சீனி துளசி. இந்த சீனி துளசி வந்து முக்கியமா விட்டமின் சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு நம்ம வாய் பகுதியில பல்லு இருக்கிறதுல அந்த பல்ல தாங்கி பிடிக்கக்கூடிய ஈறுகளுக்கு பலம் கொடுக்குது. நிறைய பேர் என்னன்னா அந்த ஈறு பிரச்சனை, அதாவது ஸ்கர்வின்ற ஒரு டிசீஸ் வருது. ஸ்கர்வி வந்துச்சு அப்படின்னா ஈறு வந்து பலம் இழந்து போயிடும், பல்லு எல்லாம் கொட்டிடும். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, விட்டமின் சி சத்து கம்மியா இருந்தா. சி சத்து இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். இந்த ரெண்டு வகையுமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் சரி, ஸ்கர்வியா மாதிரியான பிரச்சனை வராம ஈரை பலப்படுத்துறதுக்கும் நம்ம ஸ்டீவியா சூப்பரான வகையில சப்போர்ட் பண்ணி கொடுத்துருது. அதனால தாராளமா இது நமக்கு பெரிய வகையில் இருக்கு. அதே போல பாசிஃப்ளோரான்றது பாத்தீங்கன்னா இது மலர் மருத்துவத்துல அதிகமா யூஸ் பண்றது. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்கல்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னா மயக்க மருந்துக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து நியூட்ராசூட்டிக்கல் என்ன பண்றாங்கன்னா இது நல்ல தூக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தூக்கமே வராம இருக்கவங்களுக்கு இது எடுக்கிறப்ப நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும், சூப்பரான முறையில் கொடுக்கும். இப்ப நம்ம ஒரு டயபெட்டிக் பர்சன் வந்து இது எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க பாருங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இதை கொடுக்குறப்ப நல்ல தூக்கத்தை கொடுக்கும். விடியால 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். எழுப்பிவிட்டு அந்த ஒரு முறை யூரின் பண்ணாலும் நல்லா ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரி பண்ணி கொடுத்துரும். நல்ல தூக்கத்தை கொடுத்து உடம்புக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்கும். அப்ப நல்ல தூக்கம் கொடுத்தாவே பாதி வியாதி சரியா போயிடும். அந்த வகையில பாசிபிளாக நமக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாம உடம்புல சொல்லக்கூடிய என்சைம்ஸ், இப்போ டோபமைனா இருக்கட்டும், செரோட்டோனினா இருக்கட்டும், ஆக்சிடோசின், இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க வைக்கிறதுல பெரிய பங்கு இருக்கு. ஹீமோகுளோபினும் இது வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜபடிகபா. ஜபடிகபா வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டுல கூட திராட்சைப்புறம் நம்ம ஊர்ல நவாப்பழம் கலர்ல இருக்கும், மரத்துல காமிக்கிற மாதிரி. அங்க வந்து இந்த திராட்சை மரத்துல காமிக்கிறக்கூடிய ஒரு ஜபடிகபா பழம். இது வந்து உடம்புல வந்து ஃப்ரீ ரேடிக்கலை கண்ட்ரோல் பண்றது. ஃப்ரீ ரேடிக்கல் என்னன்னா, நம்ம எப்படி ஒரு ஆப்பிள் பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பீஸ் சாப்பிடுவோம், கீழே இருக்கிற அந்த ஆப்பிள் பழம் பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். அதே போல நம்ம உடம்புல நடக்கும். எப்பெல்லாம் நடக்கும்? இயல்பு நிலையிலிருந்து நம்ம எந்த மாற்றத்தை சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் நடக்கும். வெயில் அலையிறது, மழையில் நினைறது, டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, சத்தம் போடுறது, அலறது, திட்டுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, அதே சமயம் ஜங்க் ஃபுட் ஐட்டம் நிறைய சாப்பிடுறது, இந்த மாதிரியான சூழல் சந்திக்கிறப்ப உடம்புல ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ரேடிக்கல் எண்ணிக்கை அதிகமாயிரும். அப்ப செல் டேமேஜ் நடக்க ஆரம்பிச்சிடும். எந்த உறுப்புலாம் செல் டேமேஜ் இருக்கோ அந்த உறுப்பை போடுறதுல ஆரம்பிச்சிடும். அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஜபுடிகவா சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒன்று பிளிகியா. பிளிகியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு பெரிய வகையில் சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட்டுக்கு, கண்ணுக்கு சூப்பரான வகையில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதே சமயத்தில் ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துறதுல பெரிய பங்கு இருக்கு. நம்ம உடம்புல இம்யூனிட்டியை அதிகப்படுத்து, சளி காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும், வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்புண், இறப்பை புண்ணு வராமல் தடுக்கிறது பெரிய சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்துல வலிப்புணை வராம தடுக்கிறதுக்கு பெரிய வகையில பங்கா இருக்கு. சரிங்களா? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த 12 வகையான இன்கிரீடியன்ஸ் நம்ம எடுத்து பார்த்திருக்கோம். இந்த இன்கிரீடியன்ஸ்ல இருந்து நமக்கு சூப்பரான முறையில சப்ளிமெண்டா எடுத்து நமக்கு, அதாவது ஸ்டெம் செல்ஸ் டைப்ல நமக்கு எடுத்து இது எப்படி எடுக்க சொல்றாங்கன்னா சப்ளிமெண்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. நாக்கு கடையில ஒமிலியன் ஸ்ட்ரிப் சுரக்கிற இடத்துல நம்ம கொட்டிட்டோம்னா அது என்ன பண்ண ஒமிலியர் வழியா உள்ள போய் உறுப்புகளுக்கு கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்து கொடுத்து அந்த உறுப்பை புதுப்பிச்சுக்கிட்டு இயல்பான முறையில நம்மள ஆரோக்கியமா மாத்துது. அந்த வகையில் பெரிய பங்கு இருக்கு. சரிங்களா? இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு ஜென்ஸ் ஒரு எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு ஜென்ஸா இருந்தா 6 பிரிச்சு கொடுங்க, விமன்ஸா இருந்தா 10 பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றோம்.
ஒரு பாக்கெட்டை அவங்கவுங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி 4 கூட பிரிச்சு கொடுக்கலாம். ஆனா எடுத்தோன்னே இப்படி கொடுக்க கூடாதுனாலதான் ஜென்ஸா இருந்தா 6ஆவும் விமென்ஸா இருந்தா 10ஆவும் கொடுக்குறோம். அது உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யறப்ப 2 நாள் 3 நாள் உடம்புக்குள்ள போய் வேலை செய்யறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். வேலை செய்துன்ற உணர்வை ஏற்படுத்தும். அந்த உணர்வு என்ன மாதிரி உணர்வு ஏற்படுத்தும்? லைட்டா தலை வலிக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் கை கால்லாம் வலிக்கிற மாதிரி. ஏன்னா உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறப்ப அந்த வலியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நுரையீரல்ல சளி கோத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், மாத்திரை போட்டு போட்டு அமுக்கி வச்சிருப்போம். இது எடுக்கிறப்ப சளியை வெளியில கொண்டு வரும். சில பேருக்கு ஸ்கின்ல சேலஞ்சு இருக்கும், கொப்பளமா இருக்கும், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உள்ள அந்த கொப்பளத்தை பெருசாக்கி கொடுத்து 2வது நாள் 3வது நாள் பாருங்க, அந்த அந்த தோல் பளபளப்புன்னு மாறிடும். நல்லா நீட்டா பழைய தோல் மாதிரி நல்லா நீட்டா மாறி வந்துடும். உடம்புல இப்ப மலைக்குடல்ல சில சேலஞ்சு இருக்குன்னா 2 நாள் நல்லா லூஸ் மோஷன் பண்ணி விட்டு அடுத்த நாள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு உடம்புல கழிவுகளை வெளியேற்றுற சூழல் வர்றப்போ உடம்புல கொஞ்சம் பெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க 2வது நாள் 3வது நாள் உடம்பு சுத்தப்படுத்தி ஆரோக்கியம் மாத்தி கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வெயிட் உடம்பே லேசா இருக்க மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். நல்லா இருக்கேன் சார், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், என்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறனால எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும்ன்றதாக தான் சின்ன இந்த இமேஜ் காமிக்கிறேன். சின்ன ஒரு கம்பேரிசன் பாருங்க. 50 வயசுல ஒரு விமன் எப்படி இருக்காங்க பாருங்க, இன்னொரு விமன் பக்கத்துல இருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த தோற்றம் அந்த மாதிரி வரதுக்கான என்ன காரணம்னா, என் உடம்புக்கு தேவையான இந்த வயசுல நான் என்ன சத்து கொடுக்கணுமோ சத்துக்களை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்னா நான் ஆரோக்கியமா இருப்பேன், ஹெல்த்தியா இருப்பேன் அப்படின்றதுக்காக அவங்க முன்னாடி இன்வெஸ்ட் பண்றாங்க, ஆரோக்கியத்தை முதலீடு பண்றாங்க. இன்னொரு லேடி பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறமே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வருதோ இல்லையோ வயசான தோற்றம் வந்துருது பாருங்க. அதே போலதான் அமிதாப் பச்சன் அந்த பிலிம் பாருங்க, 83 வயசுல இவர் எப்படி இருக்காரு, இன்னொரு பெரியவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அப்ப என்ன காரணம் பாருங்க, நம்ம கொடுக்க வேண்டிய சத்துக்கள், நான் இன்னைக்கு நல்லா இருந்தாலும் எனக்கு டிசீஸ் இருந்தாலும் இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் நான் உடம்புக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாம மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலி இருக்கிற அத்தனை பேத்தையும் நம்ம ஆரோக்கியமா ஹெல்த்தியா மாத்தி கொண்டு வரலாம். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம சொல்றோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கிறோம். நோய்க்கு செலவு பண்றதை விட ஆரோக்கியத்துக்கு முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நிறைய செலவு பண்றாங்க. மருத்துவ செலவுக்கு நிறைய பேர் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேல அந்த செலவுல இருந்து மீண்டு வரதுக்கு பெரிய போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் போராட்டம் இல்லாம நம்ம என்ன பண்றோம்னா, மெயினா நான் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறத விட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நான் எடுக்கணும் அப்படின்றது முதல்ல இன்வெஸ்ட் பண்ண தொடங்குங்க. அதே போல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம தேடி போய் கொடுக்கறது என்னன்னா, அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. உடனே ஒரே மாசத்துல சரியாயிரும்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை எவ்வளவு நாள் இருந்ததுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு கொடுக்குற வேலை நம்ம இல்லை, நாம கொடுக்கறது ஒன்லி சப்ளிமெண்ட் கொடுத்து அந்த உறுப்பை புதுப்பிச்சுக்கிட்டு அந்த உறுப்பை இயல்பான வேலை செய்யறதுக்கு அவங்க உடம்புல ஏத்துக்கிற பக்குவத்தை பொறுத்து மாறி வரும். சில பேருக்கு 1 மாசத்துல ஆயிரும், சில பேருக்கு 1 வருஷங்களா ஆகலாம். அப்போ நம்ம பீரியட் ஷார்ப்பா சொல்ல முடியாது. ஆனா ஹெல்த்தியா இருக்குன்னு நினைக்கிறவங்க எடுத்தாங்கன்னா லைஃப்ல என்னைக்குமே எந்த பிரச்சனையும் வராம ஹெல்த்தியா இருக்கலாம். அந்த வகையில பெரிய சப்போர்ட்டா இருக்கு. நீங்க கஸ்டமர்ஸை கரெக்டான முறையில் செலக்ட் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுங்க, இது சப்ளிமெண்ட், இது ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படின்ற சொல்லி கொடுங்க. இலசிர் மிஷின் அந்த வகையில் நமக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது. கரெக்டான முறையில் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இன்னைக்குல என்னைக்குமே நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம். நம்ம மட்டும் ஆரோக்கியமா இல்லை, நம்ம குடும்பத்தையும் சேர்த்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ.